ஆக்சுவலாக நீங்கள் மேக்னி மெடல் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இங்கே நிறையா வந்து கோர்சஸ் வந்து பார்த்தா குரூப் 2 குரூப் 4 இப்போ குரூப் 1 வரை இப்போ வருது. நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள். ப்ளஸ் கிளாஸஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, சரௌண்டிங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. மெயினாக நம்ம படிக்கிறதுக்கு ஸ்டடியால் மெயினாக அதான் நம்மளுக்கு தேவையே. ஸோ அது சூப்பராக இருக்குது. மேலே புக்ஸ் லைப்ரரியில் இருக்குது. நம்ம ஆக்சுவலாக என்கிட்ட புக்கு வந்து 8th 9th புக்கில் இல்லாமல் இருந்தது. அப்போ வந்து நான் அங்கே தான் எடுத்து படிச்சுட்டு அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே நான் வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கே லைப்ரரி மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் இருக்கான்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் வந்து ஸ்டடியால் வந்து சூப்பராக இருக்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் நல்லா இருக்குது. அதுதான் மெயின். படிக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டு படித்தா அது ரொம்ப நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பாருங்கள். ப்ளஸ் வந்து மெயினாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன் எப்படி போயிட்டுருக்குன்னா, டெய்லி வந்து உங்களுக்கு மேக்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீட் பிக்கப் பண்ணிவிட்டே அவங்க டெய்லி வந்து என்டிபி தராங்க. என்டிபினா நம்பர் தியரி ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த தியரி ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிலோட ஸ்பீட் பிக்கப் பண்ணலாம். அதனால உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கலாம். டெய்லி கிளாஸஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி எடுக்கும்போது அன்றைக்கி என்ன டாபிக் எடுக்கிறோம், மேம் வந்து புக்கில் இருக்க கண்டென்ட் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஸோ உங்கள் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு கிளாஸஸ்லாம் பிடிக்கும். வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.